அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ் பெருமாள். நான் பிஇ சிவில் முடிச்சிருக்கேன். என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம், ஏரல் வட்டம், மேலவளமுடன் கிராமம் தான். எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு சின்ன கிராமம், ஒரு குக்கிராமம் தான். எங்கள் ஊரில் முதல் அரசு வேலை பார்க்குறதே நான் தான் கிட்டத்தட்ட. எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னோட லைஃப் ட்ராவல்னு பார்த்தா, நான் 2018ல் பிசி செலக்ட் ஆனேன். அப்போ செலக்ட் ஆகி ஃபயர்மேனாக ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பிஇ படிச்சிருக்கோம். என்ன நம்ம இதில் ஏதாவது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. 2019ல் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணேன், ஃபிசிக்கலும் கிளியர் பண்ணேன். அந்த நேரத்தில் இன்டர்வியூ வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து இன்டர்வியூனாலே ஒரு பயம். இப்போ முதற்கொண்டு ஸ்டேஜில் ஏறுறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ வந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு சவாலாக இருந்துச்சு. எப்படியும் ஓரளவுக்கு படிக்கிற பையன் கண்டிப்பாக இது பண்ணிடுவேன், எக்ஸாம் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ படித்தவையுமே தப்பாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் படிப்பேன், ஆனால் டெஸ்ட்டே போட மாட்டேன். அந்த மாதிரி நான் என்னென்ன தவறு செஞ்சிடனோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ராமநாதபுரம் சுரேஷ் அகாடமி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. பொதுவாக சொல்லப்போனால் இங்கே வந்து அந்த மெய்பாரதிபன் சாராக இருக்கட்டும், கோகிலா மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னென்னைக்கெல்லாம் மார்க் இன்டர்வியூ இருக்கோ எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்க. அது வந்து மார்க் இன்டர்வியூ இருக்கும்போதெல்லாம் நான் வந்து அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த 10 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எனக்கு ஃபியர் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி படிக்கணும் அந்த இதுக்கும் வந்து இங்கே உள்ள டெஸ்ட் பேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மார்க் இன்டர்வியூ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நான் எஸ்ஐக்குன்னு மட்டும் என்னை வந்து ஒரு மோல்டு பண்ணிக்கிடாமல் ஒரு எப்படி வெளி இடத்துல பேசணும் அந்த மாதிரி இதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. சிவராமகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், ராமச்சந்திரன் சாராக இருக்கட்டும், எனக்கு என்னைய மோல்டு பண்ணிக்கிடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாஸுமே நான் டிபார்ட்மெண்ட்டில் முதற்கொண்டு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதாக இருந்துச்சு. இப்போ கூட சார் சொன்ன இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து மார்க் இன்டர்வியூவில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தாங்க எனக்கு, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக எனக்கு இந்த வெற்றியை தேடி தந்ததுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். எங்கள் அப்பா அம்மா வந்து இன்றைக்கி வர முடியல. அவங்க இன்றைக்கி வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வெற்றிக்கு முதல் காரணம் என்னென்னா, சுரேஷ் அகாடமி ராமநாதபுரம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த வாய்ப்பளித்த சுரேஷ் அகாடமிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.